ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அதாவது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியில் நாகர்கோவிலில் குமரி மாவட்ட மீனவர் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று ஆட்சியர் அலுவலகம் எதிரே அறிவித்திருந்தார்கள். தற்போது சுமார் 3000க்கும் அதிகமான மக்கள் இங்கே மீனவர்கள் திரண்டிருக்கிறார்கள். அதுவும் அதிகமாக பெண்கள் அதிக அளவில் திரண்டிருக்கிறார்கள் பார்க்க முடிகிறது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இவர்கள் இந்த சாலை மறியல், அதாவது ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயது பாலகனான 21 வயது இளைஞரான பிரிட்ஜோ கொலை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது. அதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறார்கள். பெண்கள் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள். இது குறித்து அவர்களிடம் கேட்கலாம். சுகமா அதிகமா பெண்கள் வந்திருக்கீங்க, என்ன கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரியான வருஷந்தோறும் நாள்தோறும் எங்க மீனவனை அடித்து கொல்லுகிறார். சுடுதான் மீன்களை வாங்குறான், வாங்கி விட்டு சுட்டு தள்ளுகிறார். இதுவே கச்சத்தீவை எங்களை மீண்டும் தர வேண்டும். நாங்கள் போராடுவது நிச்சயம். ஆர்ப்பாட்டங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து தற்போது சாலை மறியல் போராட்டம் மாறி இருக்கு. எதுக்காக சாலை மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப ஆர்ப்பாட்டம் தான் சொல்லுவீங்க, இப்ப எதுக்கு சாலை மறியல் போராட்டம்? எங்க மீனவ பிள்ளைய ஒரு பிள்ளை தங்கச்சி படத்துக்கு போய் கொண்டுட்டான், இல்லன்னு சொல்றான். குண்டு பாஞ்சு மறித்தது உண்மை. நாங்க கேட்கறது நாங்க சுடல. சுட்டது யாரு? 8 பேர் 10 பேர் போன மத்தியில சுட்டது யாரு? சுட்டது ஆளுங்களா சொன்னு எங்களுக்கு நீதி வேணும். இங்கு ஏராளமான பெண்கள் திரண்டு இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கூறுவது ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக எடுத்த விஷயம் என்பது சாலை மறியல் போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது பார்க்க முடிகிறது. இவரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறது நமக்கு பின்னால் இருப்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அப்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த போக்குவரத்தை இடையூறு செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் இங்கு வந்திருக்கும் கூட்டம் என்பது மாபெரும் அளவில் திரண்டிருக்கிறது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் சரியான ஒரு தீர்வு கிடைக்காமல் மீனவர் பிரச்சனைக்கு எப்பொழுதும் சரியான தீர்வு கிடைப்பதில்லை என்பதை இதை வலியுறுத்தும் விதமாகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை பொதுமக்களுக்கும் தெரிவிக்கும் வகையில் இந்த மிகப்பெரும் ஒரு சாலை மறியல் போராட்டம் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். நமக்கு பின்னே பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சாலையின் ஓரங்களிலும் ஏராளமான பெண்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனவர் படுகொலையில் சரியான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். அதற்கு இங்கு ஒற்றுமை அவசியம் என்கிறார்கள். இது குறித்து இங்க இந்த ஒருங்கிணைப்பாளர் சர்ச்சில் இருக்கா, அவர்கள் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த கோரிக்கை என்னென்ன முக்கிய கோரிக்கைகள் முன் வச்சிருக்கீங்க? அது தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை அரசு சுட்டுக் கொண்டே இருக்கின்றது. இலங்கை மின்துறை மந்திரி இந்தியாவிலிருந்து இந்த வெளித்துறை அமைச்சரிடம் இனி ஒரு தமிழக மீனவர்களை நாங்கள் சுடமாட்டோம் என்று உறுதியளித்து சென்று விட்டவர் சென்ற 6ஆம் தேதி பிரிட்ஜ் என்ற 21 வயது இளைஞர் மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் கழுத்தருகில் சுட்டிருக்கின்றார்கள். ஒரு கை கழுத்துக்குள் போற அளவுக்கு குண்டு நுழைத்திருக்கின்றது. எங்களை ஒரு பாதுகாப்பும் இல்லை. இதே நேரத்தில் பாகிஸ்தான்ல இலங்கை இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் போது ஒரு பாகிஸ்தான் கூட எங்க சுட்டது கிடையாது. வங்கதேசத்தில் சிறைப்பிடிக்கிறது சுட்டது கிடையாது. மாலத்தீவில் சிறைப்பிடிக்க சுட்டது கிடையாது. அஜ்மான்ல, கத்தார்ல, சவுதியில, பஹ்ரைன்ல, ஈரான்ல நாங்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறோம், சுடப்பட்டது கிடையாது. ஆனால் இலங்கையில் மட்டும் இந்திய மீனவர்கள் ஏன் சுடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் மத்திய அரசு இதுவரைக்கும் இலங்கை அரசை கண்டிக்கவில்லை, தண்டிக்கவில்லை? எனவே இதற்கு ஒரு முடிவு வரும் வரை குமரி மாவட்டம் அல்ல, தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும், அனைத்து தமிழ் மக்களும், உலகம் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து போராடுவோம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தான் சொல்லியிருந்தீங்க, இப்ப சாலை மறியல் போராட்டம் மாறதுக்கு என்ன காரணம்? மக்கள் எல்லை கடந்து வந்துட்டார்கள். இருக்கின்ற இடமே மிக குறுகிய இடம். இருந்த இடத்திலே போலீஸ் பார்க்க வைத்திருக்கின்றார்கள். மக்கள் நிற்க இடமில்லை, அதனால் அவர் ரோட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். நீங்க சொல்லுங்க, பெண்கள் அதிகம் வந்திருக்காங்க, இதுக்கு என்ன காரணம்? எந்த அளவுக்கு நீங்க மீனவன் சொன்னா இலக்கமா? மீனவன் கடல் தாண்டி மீன் பிடிக்க போவல இல்ல, எங்க எல்லைக்குள்ள மீன் பிடிக்கும் போது ஏன் இலங்கை ராணுவம் வந்து மீனவனை சுட வேண்டும்? ஏன் கொல்ல வேண்டும்? மீனவன் என்ன இலக்கமா? மீனவ பொம்பளைங்க என்ன அவ்வளவுக்குள்ள திறமசாலி இல்லையா? நீங்க இது மறத்து இன்னும் மேலால எங்க மீனவ மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஏன் இன்னும் வரவில்லை மத்திய கவர்மெண்ட்? இன்னும் என்ன கோரிக்கையில முன் வச்சு நீங்க போராட்டம் நடத்திட்டு? ஆமா, அத முன்ன வச்சுதான் நாங்க போராட்டம் நடத்துறோம். எங்க மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை? ஏன் எங்க மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க விடவில்லை? மத்திய அரசு உறுதி அளிச்சிருக்கு, அது சரியான அவர் கைது செய்வோம். எங்க மீனவ மக்களை சுட்டது யாரு? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க?
என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? மத்திய கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு? அவரு இப்ப அமைச்சரவையில இருந்து பேசியிருக்காங்க, நேற்று உறுதி கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி கைது செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன உறுதி கொடுத்திருக்காங்க? இந்த உறுதி எத்தனை நாளைக்கு? இந்த உறுதி எத்தனை நாளைக்கு? நாங்க போராட்டம் பண்றதுனால இந்த உறுதி கொடுத்திருக்காங்களா இல்லது வாழ்நாள் ஃபுல்லா இந்த உறுதி கொடுப்பாங்களா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது மீனவர்களுக்கு அவங்க சரியான ஒரு பாதுகாப்பு உறுதி கொடுத்திருக்காங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இதாவது இத்தாலி கடல் போறையில வந்து சுட்டா 2 உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. இப்பவும் ஜெயில இருக்காங்க. ஏன் தமிழர்களை சுட்ட கொன்னா ஒண்ணா ஏன் அரெஸ்ட் பண்ணல சார்? இன்னொரு நிமிஷம், மீனை பிடிச்சி ஆமையை நாங்க பிடிச்சா ஆமை வந்து எல்லை தாண்டி எங்க வலையில வந்து விழுது, கரையை வருது, எல்லை தாண்டி வந்து ஆமை வருது. ஆமையை பிடிச்சா எங்க வலையில பட்டா எங்களுக்கு 3 வருஷம். சரியா? அந்த ஆமைக்கு என்ன தண்டனை? தற்பொழுது இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய வடிவில் வந்திருந்தாலும் தற்பொழுது சாலை மறியல் என்பது காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி நிறுத்தப்பட்டு தற்பொழுது ஓரமாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். மக்கள் அதிகமான அளவில் கூடியதால் மற்ற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இவர்கள் தற்பொழுது ஓரமாக நின்று ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு அளித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டமாக மாறி இருக்கிறது. இந்த முதலில் ஆர்ப்பாட்டமாக தொடங்கியதுதான் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மக்களை மீனவ மக்களை 2ஆம் தரமாக நினைக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். அதனால எங்க உயிரை கொடுத்தாது நாங்க இதுல இருந்து வெற்றி பெறுவோம். தண்டனை கொடுக்கிறாரு, நாங்க போராடுவோம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சுமார் இந்த பகுதியில் மட்டும் சுமார் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இதில் அதிகமாக பெண்கள் அதிக அளவில் கலந்திருக்கிறார்கள். இவர்களை உள்ளே மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு உள்ளே அனுமதிக்காதால் தற்பொழுது எதிரே இருக்கக்கூடிய பகுதியில் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த பகுதியில் போராட்டங்கள் மீனவ பெண்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் பிரிட்ஜோ கொல்லப்பட்டதற்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், மீனவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். முதலில் சாதாரணமாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது சாலை மறியலாக மாறி பின்னர் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை கேட்டுக்கொண்டது இணங்க மீண்டும் அவர்கள் ஆர்ப்பாட்டமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். திவ்யா, எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் தங்களுக்கு தற்காலிகமாக தீர்வு வேண்டாம், நிரந்தர தீர்வை நோக்கியே தங்களின் போராட்டம் நடைபெற்று வருவதாக அந்த பகுதி மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.